இந்த மாசியில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் அன்னைக்கு தான் சிவபெருமானுக்கு உபதேசம் செய்த பெருமான் முருகப்பெருமான் தந்தைக்கு உபதேசம் என்னைக்கு செய்றார் அப்படின்னா இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்துல தான் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. பொதுவாக இந்த மாசி மாதம் நம்மளுடைய பாவங்களுக்கு விமோசனம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான். இப்போ மாசி அப்படின்னா கும்ப மாதம் நான் சொல்லியிருப்பேன். கும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் கும்பத்தில் வர்றதா நமக்கு மாசி மாதம். அப்போ மக நட்சத்திரம் எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு சிம்ம ராசியில் இருக்கிறது. அப்ப சிம்ம ராசியில் சந்திரன் வியாபித்திருப்பதும் அதே மாதிரி கும்பராசியில் சூரியன் வியாபித்திருக்கிறதா நமக்கு இந்த மாசி மகம். அப்போ கும்பம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அது அம்பிகையை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி சிம்மம் சூரியன் அது சிவனை குறிக்கக்கூடியது. இந்த கான்செப்டை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஆவணி அவிட்டம் அப்ப ஆவணி அவிட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆவணி மாதம்னா சிம்ம மாதம். அப்ப சிம்மத்தில் சூரியன் நின்று அதாவது கும்பத்தில் சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்துல கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பது தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ஆவணி அவிட்டமாக சொல்லப்படுகிறது. அப்ப ஆவணி மாசத்தில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணையக்கூடிய நாள் தான் ஆவணி அவிட்டம். அன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், பூணில் வழிபாடு, அதே மாதிரி நதி நீராடல்,